இந்த முதலிடத்தை பிடிப்பதற்கான ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அதுக்காக எவன் தலையில் வேணாலும் ஏறி ஓடிடலாங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை ஒரு நீண்ட காலமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால தான் சினிமாவில் பல பேர் சிவகார்த்திகேயனை அவர் ஒரு நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மேடையில் வெள்ளந்தியாக பேசுகிறது, எல்லாரையும் கவருவது போல் சில வார்த்தைகளை போடுறதெல்லாம் திடீர்னு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தொடர்ந்து அவரை கவனிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு பத்தியா எவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு தோணும். அப்படி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு ஜெயம் ரவி ரொம்ப ரொம்ப சீனியர். ஜெயம் ரவியே ஒரு இடத்துல சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லும் பொழுது இவன் என்ன பேட்டி எடுக்க வந்தான், இன்றைக்கி எங்கே இருக்கான் பாருங்க அவன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம படத்துக்கு விஜய் படத்தை விட அதிக ஸ்க்ரீன்ஸு, அதிக பெரிய தியேட்டரு, பப்ளிசிட்டி தாறுமாறாக பண்ணுவாங்க. இப்போ கேவிஎன்னாவது கணக்கு பண்ணி செலவு பண்ணுவாங்க. அங்கே அவங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ இது சிவகார்த்திகேயனுக்காகலாம் செய்ய போகிறதில்ல, விஜயே ஒரு படம் அப்படின்னு இறங்குனாங்கன்னா படத்தை தியேட்டருக்கு ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க, தியேட்டர் அட்வான்ஸ் வாங்காமல். இப்போ அந்த வகையில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதை வெளியில் காமிச்சிக்க முடியாது, பட் உள்ளுக்குள்ளே கதவை சாதிடுவேன்னா ஒரு டான்ஸை போடலாம். மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது அப்டேட் ஆயுதம் திரு அந்தரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பராசக்தி வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது உண்மையிலே பார்க்க சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த மேடைகளில் சிவகார்த்திகேயன் பேசும்போது உண்மையிலே நமக்கெல்லாம் மனசு என்ன மனுஷன் சார், தங்கமான மனுஷனாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வருது. உண்மையிலே அப்படிப்பட்ட மனிதர் தானே சார்? இல்லை, தங்கமான மனுஷனாக இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புகிறது. ஆனால் அவருக்குள்ளே இந்த முதலிடத்தை பிடிப்பதற்கான ஒரு ஓட்டம் இருக்குல்ல, அதுக்காக எவன் தலையில் வேணாலும் ஏறி ஓடிடலாங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை ஒரு நீண்ட காலமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கார். அதனால தான் சினிமாவில் பல பேர் சிவகார்த்திகேயனை அவர் ஒரு நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அவரை வளர்த்து விட்ட ஆரம்பத்துலேருந்து யாரெல்லாம் அவர் கூட நின்னாங்களோ, யாரெல்லாம் அவருக்காக கஷ்டப்பட்டாங்களோ எல்லாரையும் அப்படியே நகர்த்திட்டு அவர் பாட்ட ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்கார். அப்போ நீங்கள் மேடையில் வெள்ளந்தியாக பேசுகிறது, எல்லாரையும் கவருவது போல் சில வார்த்தைகளை போடுறதெல்லாம் திடீர்னு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தொடர்ந்து அவரை கவனிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு பத்தியா எவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு தோணும். அப்படி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. பேசும் உங்களுக்கும் தோணி இருக்குது. ஆனால் நான் போயிருந்தேன், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். நான் அவர் பேசும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்மை காலமாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது சார். ஒரு டைமில் ஒரு இன்னசென்ட்டாக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு 3 படம் எதிர்நீச்சல் படம்லாம் பண்ணும்போது கூட ஒரு விஜய் டிவி நிகழ்ச்சிக்கு வரும்போது அவருடைய இன்னசென்ஸ் தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தெரியும். இன்றைக்கி அந்த இன்னசென்ஸையும் ஒரு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு வருது. நிறைய இடங்களில் இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு கூட அந்த தொகுப்பாளர் நீ சொல்லும்போது அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நம்மளை திட்டிடுவாங்க, நேரம் இருந்தால் வாங்கன்றது அந்த இடத்துலேயே நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, அது கிட்டத்தட்ட கவின் கதை தான். கவினும் கல்லூரிகளுக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் படத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, படிப்பு தான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை வெளியில் ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்ற விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக. ஆனால் அவர் நேற்று அப்படி இருக்கார். ஐயோ நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, வாங்க என் படத்தை பாருங்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பார்க்குறாங்க பார்க்கல அது வேறு விஷயம். நீங்கள் ஒரு வேலை பண்ணியிருக்கீங்க, அதை எல்லோரும் பார்க்கணுன்னு விரும்புகிறது தானே ஒரு மனிதனுக்கு இயல்பு. ஸோ அதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அங்கேயும் ஒரு நல்ல பேரை வாங்கணுங்கிறதுக்காக ஒரு பிட்டை போடுறாரு பாருங்க. இப்போ ரவிமோகனை பற்றி கூட அவர் சொல்லும்போது இந்த படத்தில் நீங்கள் வில்லனாக நடிக்கிறீங்க, ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறீங்கன்ற உணர்வு இல்லாமல் என்னுடைய படத்தில் நீங்கள் கௌரவமாக இருக்கணுங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. அது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது என் படம் தான், நீங்கள் நடிக்க வந்திருக்கீங்க, நான் உங்களை கௌரவமாக வச்சுக்கிறேன்னு சொல்கிற துணியாகவே இருக்குது. சொல்லப்போனால் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இது 3 ஹீரோ சப்ஜெக்ட்டு, ரவிமோகன் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து இவருன்ற மாதிரியெல்லாம் பேசும்போது இவர் இந்த இடத்துல ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறாருல, இது என்னுடைய படம், ஆனால் உங்களுக்கு எந்த கௌரவ குறைச்சிட்டு வந்துடாமல் நான் பார்த்துக்கணும்னு சொல்கிறதெல்லாம் அதாங்க இங்கே தாங்க ரஜினி உயர்ந்து நிற்கிறாரு. ரஜினி முரட்டு காலை படத்தில் ஜெய்சங்கரை கமிட் பண்ணும்போது அவர் வைத்த முதல் கோரிக்கையை, நான் ஒரு அடி அடித்தேன்னா ஜெய்சங்கர் என்ன ஒரு அடி அடிக்கணும், நான் அவர் நெஞ்சில் ஒரு மிதி மிதிச்சேன்னா அவர் ஏன் நெஞ்சில் ஒரு மிதி மிதிக்கணும், இதுக்கெல்லாம் ரெடின்னா அவர் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வாங்க, இல்லைன்னா கொண்டு வராதிங்க அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அந்த பண்புலாம் இவங்கள்ட்ட கிடையாது. அதாவது ஒரு உயர்த்தி பேசுவதாக நினச்சிக்கிட்டு லைட்டாக மண்டையில் ஒரு கூட்டுறது இருக்குல்ல, அதுதான் நேற்று நடந்துச்சு. ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பியூர் வில்லன் ஜெயம் ரவி. என் படத்தில் நீங்கள் வில்லனாக நடிக்கிறீங்கிறது தான் அங்கே ஒரு வேறு மாதிரி பொலைட்டாக சொல்கிறாரு. பட்டு சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு ஜெயம் ரவி ரொம்ப ரொம்ப சீனியர். ஜெயம் ரவியே ஒரு இடத்துல
சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லும் பொழுது அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் சொன்ன தகவல் தான், இவன் என்ன பேட்டி எடுக்க வந்தான், இன்றைக்கி எங்கே இருக்கான் பாருங்க அவன் அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே. அப்போ அந்த உணர்வு வந்து அவருக்குள்ளே இருக்குது, அவருக்குள்ளே ஊறி இருக்குது. இந்த படத்துக்குள்ளே அவர் வந்ததுக்கு சிவகார்த்திகேயன் காரணமாக இருக்க முடியாது நிச்சயமாக. அது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் படம், அவங்களுடைய அப்ரோச் ஒன்று இருக்குது. இன்னொன்று அவங்க கொடுக்குற சம்பளம், அவங்க சொன்ன உத்தரவாதம். இப்போ சுதா கொங்கரா வந்து கூப்பிட்றாங்கன்னா ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க, எங்கேயுமே உங்களை நாங்கள் வந்து குறைச்சி காமிக்க மாட்டோம், உங்களுக்கான கௌரவம் நிச்சயமாக நிலைநாட்டப்படும்னு சொல்லி தான் கூப்பிட்டுருப்பாங்க. அதெல்லாம் நம்பி தான் அவர் வரார். சிவகார்த்திகேயன் படம், சிவகார்த்திகேயனே நம்மளை கூப்பிட்டாருலாம் அவர் ஒருபோதும் வந்திருக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் இப்போ நாளைக்கே சினிமா வந்துங்க திடீர்னு அப்படியே ட்விஸ்ட் ஆகும், தோசை மாதிரி தான், அப்படி புரட்டி போட்டால் வேறு ஒன்று அப்படி ஆயிரும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சிவகார்த்திகேயன் இருக்கிற இடத்துல நாளைக்கு ஜெயம் ரவியும் இருக்கக்கூட வாய்ப்பு வரும். ஒரு படம் தான் டக்குன்னு தூக்கிட்டு போயிடும். அவர் நடுவில் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து அவருடைய முடிவுகளில் இல்லை, கதை கேட்டதே அவர் இல்லைன்னா அவர் சொல்கிறார். நான் எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், அவங்க கதை கேட்டு அவங்க சம்பளம் பேசி அவங்க அட்வான்ஸ் வாங்கி அப்படி போன படம் தான் அதெல்லான்றாரு. அப்போ முற்றிலும் வந்து ஒரு ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. வந்த பிறகு அவருடைய முடிவு தான் இனி. அப்போ நாளைக்கே சொல்ல முடியாது யார் எங்கே இருப்பாங்கன்னு, யாருக்குமே தெரியாது. அப்போ என் படத்தில் இவர் வில்லன்கிறத வந்து பாராட்டுவதாக பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் சிலருக்கு கண்கூடாக தெரியும், பலருக்கு அது புரியாது. இப்போ ரவி மோகனே வந்துட்டு சிவகார்த்திகேயன் சீனியர் அப்படின் போது அதர்வாவே சீனியருங்கிற மாதிரி தான் அதை சிவகார்த்திகேயனே பதிவு பண்ணுறாரு. ஏன்னா நான் அதே நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும்போது பானா காத்தாடினுடைய நிகழ்ச்சிக்காக முரளி சாரோட வந்தார். அப்போ அதர்வாவே வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு சீனியர் தான் இல்லைங்க. சிவகார்த்திகேயன் நிறைய பேர் இங்கே சீனியராக இருக்காங்க. என்ன ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த இடத்துல நம்ம பாராட்டலாம். இப்போ அது எது நிகழ்ச்சியை வந்து நான் பண்ணங்கிறத அவர் பல இடங்களில் பதிவு பண்ணுறாரு. நிறைய பேரோடு அவர் பேசும்போது அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வந்தாங்க. அப்போ நான் ஒரு தொகுப்பாளனாக இருந்து இங்கே வந்தவங்கிறத அவர் மறக்கலை. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல குணமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட்டு உங்களெல்லாம் விட தாண்டிட்டு நான் இங்கே வந்துட்டேனேங்கிறதும் அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நான் தொகுப்பாளனாக இருந்து இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி கூட இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, இப்போ இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தால் அவன் எப்பவுமே கொஞ்சம் தைரியமாக எனக்கு என்னடா நான் பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். புதுசாக ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு, இல்லை வந்துட்டு வேற ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சுக்கு வரும்போது இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது இருக்கும், எங்கே இந்த இடம் போயிடுமோன்னு அந்த நிலை சிவகார்த்திகேயன் எங்கேயாவது இருக்கு? இல்லை அப்படி அதெல்லாம் அந்த அபாய கட்டத்தில் அவர் தாண்டி எங்கேயோ வந்துட்டார். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முதல் 5 இடங்களில் இருக்கிற ஒருத்தராக அவர் இருக்கார். அதிலெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து குறைச்செல்லாம் அவர் சொல்ல முடியாது. அந்த இன்செக்யூரிட்டிலாம் அவருக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி சிவகார்த்திகேயனுடைய பொசிஷனுக்கு இதுக்கப்புறம் 5 ஃப்ளாப்பு கொடுத்தா கூட அவர் நிற்பார். அந்தளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரச்சனையே இல்லை. சார் ஆனால் இப்போ இப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ தெலுங்குல வந்து ராஜா சாப்னு ஒரு படம் வருது. அந்த படம் பிரபாஸோட படம்ங்கிறதுனால தான் இந்த படத்தை வந்துட்டு தள்ளி கொண்டுட்டு வரான்னு வைங்களேன். இங்கே 10th வருது, அங்கே தள்ளி வருது. ஸோ இப்போ இங்கே 10th இப்போ ஜனநாயகனோட வருது அப்படின்னும் போது நிச்சயமாக இவருக்கு தெரியும் இந்த படம் ஜனநாயகனோட வரும்போது நம்மளுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா டான் பிக்சர்ஸும் சரி, ரெட் ஜெயண்ட்டும் சரி, பின்னாடி இருந்து என்ன வேலை பார்க்கணுமோ அது நிச்சயமாக பார்க்க போகிறாங்கன்ற இந்த அரசியலையே ரசிக்கிறாரோ சிவகார்த்திகேயன். கட்டாயமாக அது இருக்கும் இல்லைங்க. வெளியில் காட்டிக்கலன்னா கூட நம்ம படத்துக்கு வந்து விஜய் படத்தை விட அதிக ஸ்க்ரீன்ஸு, அதிக பெரிய தியேட்டரு, பப்ளிசிட்டி தாறுமாறாக பண்ணுவாங்க. இப்போ கேவிஎன்னாவது வந்து கணக்கு பண்ணி செலவு பண்ணுவாங்க. அங்கே அது அவசியம் இல்லை. அவங்க அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இப்போ இது சிவகார்த்திகேயனுக்காகலாம் செய்ய போகிறது இல்லை, விஜயே இது ஒரு படம் அப்படின்னு இறங்குனாங்கன்னா படத்தை தியேட்டருக்கு ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க, தியேட்டர் அட்வான்ஸ் வாங்காமல். இந்த படத்தை போட்டுக்க என்ன வசூலாகுதோ உன் கமிஷன் எடுத்துகிட்டு கொடுன்னு கூட இறக்குவாங்க. ஆனால் பட் இவங்க அப்படி பண்ண முடியாது. உண்மை உண்மை புரியுதா உங்களுக்கு? இவங்க வந்து தியேட்டர் அட்வான்ஸ் வாங்கணும், பர்சன்டேஜ் பேசணும், பல பேரங்கள் இங்கே இருக்குது, அந்த மாதிரி அவங்க பண்ண முடியாது இல்லை. இப்போ அந்த வகையில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதை வெளியில் காமிச்சிக்க முடியாது. பட் உள்ளுக்குள்ளே கதவை சாதி வேணால் சந்தோஷமாக ஒரு டான்ஸை போடலாம். உண்மைதான். அது சொல்லுவாங்க இல்லையா, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு விஜய்க்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த மிஸ் ஈக்குவேஷன் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் சிவகார்த்திகேயன் அடுத்த தளத்துக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிடும் இல்லையா? கட்டாயமாக இப்போ விஜயோடு மோதுறாரு ஒரு படம் வருது, அது வந்து வெற்றி படமாக மாறுவதற்கான எல்லா இலக்கணமும் அதுக்குள்ளே இருக்குது. அதுதான் ஏதோ ஒரு படம் அவர் எடுத்தார், அது வருது, ஓடுமா ஓடாதாங்கிற டவுட்டோடு வர்றது ஒன்று. ஆனால் ஓடுங்கிற பெரிய நம்பிக்கையோடு வர்றது இருக்குல்ல, அந்த வகையில் பராசக்தி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக அந்த படம் இருக்கும். தமிழில் வந்துட்டு இந்த படம் ஹிந்தி எதிர்ப்பை நோக்கி போகுதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு தமிழ் உயர்ந்தது, ஹிந்தியை வந்துட்டு எதிர்க்கணுங்கிற இந்த ஒரு மீட்டரில் தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் தெலுங்குல இந்த படம் வரும்போது ஆல்மோஸ்ட்டு தெலுங்கு பையன், தெலுங்கு கேரக்டருங்கிற மாதிரி போகும்போது இது எப்படி ஒரு யூனிவர்சல் படமாக இருக்கும்? இந்த படம்ங்கிறது வந்துட்டு ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணியிருக்கு, ஒரு தமிழை மேம்படுத்தி பேசுகிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது
தெலுங்குன்னும் போது அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இல்லை, நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு அது நிஜ கதை, அந்த ஊரில் அது கற்பனை கதையாக மாறும், அவ்வளோதான். இன்னொன்று வந்து அங்கேயும் வந்து மொழி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நிறையா வந்திருக்கு. மொழி உணர்வு, மொழி போருங்கிறதுலாம் அங்கே நிறையா இருந்திருக்கு. அப்போ அவங்களும் வந்து இது தெலுங்குங்கிற மாதிரி மாற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புரியுதா? தெலுங்குக்காக நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ போராடி இருக்கோம், எவ்வளோ சோதனைகளை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனால் இதை தான் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ சுதா கொங்காராங்கிறது வந்துட்டு ஒரு தெலுங்கு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கலைஞர்களை வந்துட்டு இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழின்னு பிரிக்க முடியாதுன்னா கூட இங்கே எங்கேயோ சுற்றி அதை நோக்கி தான் எல்லாம் போயாகணும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ டான் பிக்சர்ஸ்லேருந்து எல்லாருடைய வரலாறையும் எங்கேயோ தோண்டி எடுத்தோம் அப்படின்னா எல்லாம் வந்துட்டு தெலுங்கு, ஒரிஜினலாக தெலுங்குங்கிற போது நம்மளுடைய வரலாறே இப்போ ஆட்டோமேட்டிக்காக தெலுங்குனுடைய வரலாறாக தெலுங்குல ரிலீஸ் ஆகும்போது மாறப்போகுதுங்கிற இந்த ஒரு அபாயம் வந்துட்டு இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பேச்சு ஒன்று போயிட்டே இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளவு பதட்டப்படலாம் தேவையில்லைங்க. ஒன்று இப்போ தமிழ் மொழி குறித்தும் தமிழ் மொழியின் பெருமைகள் குறித்தும் ஒரு மாற்று மொழியை சேர்ந்த ஒரு படம் எடுக்கிறாருங்கிறது தானே பெருமை. இன்னொன்று, இப்போ கால்டுவெல் போப்புலாம் இங்கே வந்தார். அவரெல்லாம் ஒரு ஆங்கிலேயராக இருந்தால் கூட பல்வேறு தமிழ் இலக்கியங்கள், காணா போன இலக்கியத்தெல்லாம் மீட்டெடுத்தவர் அவர் தான். அவருக்கு சிலையே வச்சார் கலைஞர். நீங்கள் அவரை வந்து மொழி விரோதின்னு பார்க்க முடியுமா, ஆங்கிலேயர்னு பார்க்க முடியுமா? அப்படி கிடையாது. நம் மொழியை நம்மை விட செம்மையாக யார் பேசுகிறாங்கங்கிறது தான் நீங்கள் வியந்து பார்க்கணும். பல பேர் இப்போ பி. சுசிலா இருக்காங்க, அவங்களுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது, ஆனால் அவங்கள விட தமிழ் சுத்தமாக பாடின ஆள் யார் இருக்கா? அப்போ அது பெருமை தானே. அதை வந்து நீ தெலுங்க, நீ கன்னடா, நீ அவன் இவன்னு பிரித்து பார்க்கறது இருக்குல்ல, அது இப்போ சமீப காலமாக அது வந்து சீமான் வந்த பிறகு அது ஜாஸ்தியாக இருக்குது. அது அவசியமே இல்லைங்கிற. தமிழை எவன் கொண்டாடுகிறானோ அவன் தமிழன். இப்போ கலைஞரை தமிழன் இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு பெருமை கொடுமை உலகத்தில் ஏதாவது உண்டாங்க? தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவருங்க அவர். தொல்காப்பியத்தை 4 வரி படிக்க முடியாது, நீங்கள் பல்ல வலிக்கும் படிச்சிங்கன்னா. அப்படி இருக்கும் தொல்காப்பியம் கடினமாக. அதை ஒரு ஆள் முழுசாக படிச்சுட்டு அதுக்கு ஒரு உரை எழுதுகிறாரு, திருக்குறளுக்கு உரை எழுதுகிறாரு, எவ்வளவோ நூல்கள் தமிழில் எழுதியிருக்கிறாரு. அவரை தமிழன் இல்லைன்றான். எவ்வளவு தமிழுக்கு அவர் தொண்டு செய்திருக்கிறாரு, எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதை வந்து நீ தெலுங்க, நீ தெலுங்க, நீ தெலுங்கன்னா அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. தமிழுக்கு யாரெல்லாம் தொண்டாட்டினாலும் எல்லாருமே தமிழர்கள் தான். ரொம்ப நன்றி. நன்றி.